வாழ்க்கை. இன்னைக்கு ஒரு சின்ன டாபிக். நமது சமுதாயம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. லேட்டஸ்டா ஒரு 2 நாளுக்கு முன்னாடி ஒரு வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு செய்தி ரொம்ப அருமையான விஷயம். நம்ம பாத்தீங்கன்னா நமது வேதாத்ரி மகரிஷி என்ன சொல்றாருன்னா, வருங்கால சமுதாயத்திற்கு நம்ம நிறைய இந்த கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்து அவங்க எப்படி முன்னேறி அடுத்த சமுதாயத்தை அவங்க தானே உருவாக்குறாங்க. அவங்க நல்லா இருந்தா மட்டும்தான் வருங்காலம் நமக்கு நல்லா இருக்குங்கிறதுக்காக தான் நிறைய அவங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக பள்ளி கல்லூரிகள் எல்லாத்துக்குமே இப்ப கிளாஸஸ் கொடுத்து இது பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நம்மளே ஜூனியர் செக்ஷனுக்கெல்லாம் கிளாஸ் நடத்திட்டு இருக்கோம் நம்மளோட வேதாத்திரி கிராமத்துல. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நமது சமுதாயம் அப்படின்னு சொல்லும்போது நமது குழந்தைகளை முதல்ல நம்ம ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ லேட்டஸ்டா அது ஏன் இந்த இது ரொம்ப என்ன பாதிச்சிருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பையன் நல்லா படிச்சிருக்கான், நல்லா படிச்சு நல்ல மார்க், அமெரிக்காவுக்கு போக வேண்டிய அந்த எக்ஸாம் எல்லாம் எழுதி பாஸ் பண்ணி அவனும் அவனோட ஃப்ரெண்ட் அவனோட கம்மி தான் அந்த பையன், இன்னொரு பையன் கூட இருக்க பையன் மார்க் 2 பேரும் விசா அப்ளிகேஷன் அப்ளை பண்ணி விசாக்கு போயிருக்கும்போது அந்த சுமாரா படிச்ச பையனுக்கு அட்மிஷன்ஸ் விசா கிடைச்சிடுச்சு, இவனுக்கு கிடைக்கவே இல்லை. திரும்ப செகண்ட் டைம் அப்ளை பண்ணான். செகண்ட் டைம் அப்ளை பண்ணும் போது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ரிஜெக்ட் ஆனோடனே பயங்கர டென்ஷன் ஆயிட்டு ஹையர் ஆபீசர்ஸ் எல்லாம் எப்படியோ பிடிச்சு கிடிச்சு போய் கேட்டிருக்கான். சார் என்ன காரணங்களுக்காக நான் எக்ஸாம் எழுதிட்டேன், பாஸ் பண்ணிட்டேன், எனக்கு ஒரு நல்ல யூனிவர்சிட்டி யூஎஸ்ல கிடைச்சிருக்கு, ஏன் என்னோட இது ரிஜெக்ட் ஆகுது எனக்கு புரியல அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை பெரிய ஷாக். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு அது தெரியல. அது தெரியறதுக்காக தான் இன்னைக்கு சொல்றேன். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க இவனோட ரெக்கார்ட்ஸ், என்னோட போன் கால்ஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. எடுக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த பையன் நிறைய நேரம் தகாத வீடியோக்களை பாக்குறதே தனது வேலையா இருந்தது. சோ அவனோட ரெக்கார்டு இதுல அந்த அவங்க இதை எடுப்பாங்க இல்லையா, ரெக்கார்ட்ஸ் எடுப்பாங்க இல்லையா, அந்த ரெக்கார்ட்ஸ் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அப்ப அவங்க அந்த ஒரு காரணத்தை சொல்லி, நீ இவ்வளவு மோசமான ஒரு பையன், அந்த ஊர்ல இருக்க பசங்களும் நீ கெடுத்துடுவ அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வீசா கொடுக்கணும். இப்ப இது எத்தனை பேருக்கு யாரோ சொன்ன மாதிரி இது ஒரு இது தெரியும். நம்மளோட செல்போன் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். நம்மளோட ஒவ்வொரு செய்கைகளும் ஒவ்வொரு இதுவும் முழுக்க முழுக்க இந்த செல்போன் மூலம் நோட்டம் விட்டு கொண்டே இருக்கிறோம். இந்த குழந்தைகள் என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கிறத கண்டிப்பா பெற்றோருக்கும் தெரியறதில்ல, ஆசிரியர்களுக்கும் தெரியறதில்ல, என் நண்பர்களுக்கும் தெரியாது. அவங்க ஏதோ ஒரு தவறான வழியில அவங்க போகும்போது இது எந்த அளவுக்கு பாதிச்சுச்சு பாத்தீங்களா, அந்த பையனோட கரியரை அப்படி தூக்கி போட்டுடுச்சு. காரணம் என்ன, எல்லாம் மீடியால இருக்க தவறான இது. ஏன்னா அதுலயும் ஒரு இது பாத்தீங்கன்னா டெல்லியில ஒரு இது பாய்ஸ் லாக்கர் ரூம்னு ஒரு இது, அது அப்படின்னு ஒரு வெப்சைட் ஒண்ணு ஓபன் பண்ணி அந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வேண்டாததுதான் டெல்லியிலையும் அது ஓபன் பண்ணி இருக்கிறது. அவ்வளவு அசிங்கமா அவ்வளவு இதுவா அதுல பாத்தீங்கன்னா இருக்கிற எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு அட்மின் எத்தனை குழந்தைகளை நாசம் பண்ணியிருக்கான்னு பாருங்க. அதுல எப்படியோ ஒரு சின்ன ஒரு இது லீக் ஆயிடுச்சு. லீக் ஆனவுடன் போலீஸ்காரங்க பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு அது வழியா மூவ் பண்ணி உள்ள போய் பார்த்தா வேற மாதிரி இருக்கு, பயமாயிடுச்சு. இது எங்க அடுத்த பொள்ளாச்சி பிரச்சனையை கொண்டு விடுமோ அப்படின்றதுனால நைட்டோட நைட்டா மொத்தமா 27 பசங்களை கூட்டிட்டு போய் போட்டுடுச்சு போலீஸ் ஸ்டேஷன். போலீஸ் ஸ்டேஷன்ல 27 பொம்பளை பசங்க ஆம்பளை பசங்க +1 +2 வேற யாரும் இல்லை கொண்டு போய் போட்டுட்டு அவங்களோட பேரண்ட்ஸ் 54 பேரும் ஓடி வந்திருக்காங்க. அங்க ஓடி அவங்க கதறாங்க, ஐயோ எங்க குழந்தைங்களோட எதிர்காலம் பாதிச்சிடும், அவங்களுக்கு காலேஜ்ல சீட் கிடைக்காது, அவங்களுக்கு வேலை கிடைக்காது, வெளியில அவமானமா போயிடும், கல்யாணம் நடக்காது, கதறாங்க. என்ன நடக்குது எதுவுமே அவங்களுக்கும் தெரியல, எனக்கும் தெரியல. பார்த்தா அவ்வளவு மோசமா. சோ இப்போ நம்ம வெளியில போகும்போது ஒரு நல்ல நண்பர்களோட தான் அவங்க இருக்காங்களாங்கிறத ஒரு பெற்றோர்களும் பெரியவர்களும் இதை கண்காணிச்சே ஆகும். ஏன்னா ஒரு நல்ல குழந்தைங்களோட அவனுக்கு இருக்கிறது ஒரு தாமரையும் அன்னப்பறவை கூட இருக்கிற ஒரு இதுக்கு சமம். இல்லைன்னா அந்த கழுகு காக்கை எல்லாம் தின்னும் அந்த இது இருக்கு பார்த்தீங்களா, பிணம் அந்த மாதிரி ஒரு நட்புக்குள்ள அவங்க எல்லாம் போய் சேர்ந்துடக்கூடாது, சிக்கிக்க கூடாது. இந்த கலியமூர்த்தி ஐயா தான் இந்த இதை இருக்காரு. ஆனா நிஜமாவே இது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம ஏதோ பாக்குறோம். இதுல வேற பசங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு கேவலமான போட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்றாங்க. ஷேர் பண்ணிட்டு அவங்களுக்கு நினைப்பு என்னன்னா ஷேர் பண்ணி முடிச்சுட்டு டெலிட் ஆல் போயிட்டாங்க. இது
பூனை கண்ணை முடிச்சுன்னா உலகமே இருந்துச்சுன்னு சொல்லுவாங்களாம். அந்த மாதிரி இருக்குன்னு அவர் சொல்றாரு. சோ இப்படி நினைக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழந்தைகளோட எதிர்காலம் அப்படிங்கிறது அப்படியே ஆழா போக போகுது. அது நினைக்கும் போதே பயமா இருக்கு. சோ இது எல்லாமே இப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, குழந்தைகளை கண்காணிங்க. கண்காணிக்கவும் இப்ப யாரோ சொன்னேன்னா செல் இல்லாம இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த செல்லுனால உங்களுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வருதுங்கிறத நீங்க ஒவ்வொருத்தரும் உங்க வீட்ல, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட, உங்களோட நட்பு வட்டாரத்துல எல்லார் இடத்துலயும் தயவு செஞ்சு இந்த நியூஸ பரப்புங்க. குழந்தைங்க ஒரு பயத்திலேயாவது அந்த மாதிரி எந்த தப்பான காரியத்துக்குள்ளயோ இதுக்கும் போகாது. ஒரு இடத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபோன் கால் ஒரு இதுல கன்டினியூவா நைட் நடுராத்திரில போயிட்டே இருக்கு. அந்த இதுவே போலீஸ் புடிச்சு, அந்த இடத்துக்கு அவங்க போய் பார்க்கும்போது, அங்கேயும் பார்த்தீங்கன்னா, ஒரு லேடீஸ் ஹாஸ்டல்ல இருக்கு அந்த ஃபோன் போயிட்டு இருக்க கனெக்ஷன். போய் பார்த்தா, அது நல்லா போர்வைக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கு. இவங்கள பார்த்த உடனே அது தலை சுத்தி மயக்கம் போட்டுருச்சு. ஆனா, அந்த கனெக்ஷன் இன்னொரு இடத்துல எங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தீவிரவாதி கிட்ட. சோ, நமக்கு முகம் தெரியாத ஆட்கள். ஏன்னா, அதுதானே Facebookல இப்ப இன்னைக்கு. சோ தெரியாதவங்க கிட்ட இருந்து வர்ற காலோ, வர்ற மெசேஜோ, வர்ற எந்த இதையும் ஏன்னா அது ஆணா, பெண்ணான்னு கூட நமக்கு தெரியாது. அந்த 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 இடத்துல இருந்து நமக்கு வர்ற இது. சோ தயவு செஞ்சு தெரியாதவர்களா ஆகாதீங்க. முடிஞ்சளவு செல்ல தேவைப்பட்டா மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா, நீங்க என்ன பண்றீங்க? எத பார்த்தீங்க? எவ்வளவு நேரம் உங்க டயத்த நீங்க வேஸ்ட் பண்றீங்கங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதான் சொல்றேன். அ அமேசானோட ஓனரோட வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாமே திருடு போகுது. அப்படி இருக்கும்போது நம்ம தான் வந்து ஏமாற்றம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப அதான் சொல்லிடுறாரு. நத்திங் இஸ் சீக்ரெட். உங்களோட எந்த இதுவுமே அந்த சீக்ரெட்டா அங்க இருக்க போறதில்ல. டிஜிட்டல் வேர்ல்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த சீக்ரெட் அப்படிங்கிறது எந்த இதுவுமே அங்க கிடையாது. எல்லாமே பப்ளிக்கா எல்லார்கிட்டயுமே இருக்கு. அதனால ஏன்னா இப்ப ஒண்ணும் இல்ல. அந்த பாம்பேல இறந்தான் ஒரு பையன் டிவி ஆர்டிஸ்ட். அவனோட செல்ல வச்சுதான் நிறைய ஆர்டிஸ்ட புடிச்சாங்க. போதைப் பொருள் கடத்தல், போதைப் பொருள் இது அப்படின்றதெல்லாம். சோ அதனால நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நம்ம செல் நம்ம கிட்ட இருக்கு. அதை யாரும் பார்க்கல. நான் லாக் போட்டு எங்க அம்மா அப்பாவுக்கு காமிக்காம வச்சுட்டு இருக்கேன். என்னோட லாக் போட்டதான் என் ஹஸ்பண்ட் பார்க்க மாட்டாரு, வைஃப் பார்க்க மாட்டாரு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா இங்க எல்லாமே எல்லா இடத்துக்கும் தெரிஞ்சிருக்காது. இப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம முழுமையா ஆராய்ச்சி செய்யப்படுகிறோம். சோ இதெல்லாம் இந்த குழந்தைங்களுக்கு பாவம் தெரியாது. தெரியாம தான் அவங்க போய் எதுலயோ விழுந்துடுறாங்க. சோ நம்ம பெற்றோர்களாகிய நம்ம நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல அவங்களுக்கு கரெக்டான ஒரு இத குடுக்கணும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 10, 15 டீனேஜ் பசங்களுக்கு தான் முக்கியம். அந்த டீனேஜ் பசங்க கேட்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் இருக்கிற நிறைய இதெல்லாம் வருது இல்லையா? நிறைய பேர் பேசுறாங்க. அது எல்லாத்தையும் அந்த பசங்க காதுல கேட்கிற மாதிரி கொஞ்சம் கூப்பிட்டு இது பண்ணுங்க. ஏன்னா நம்ம பேசினாதான் கேட்க மாட்டாங்க. அது அவங்க கேட்கணும்னே நீங்க போடல. நீங்க வெறுமனே போடுங்க. அது கேட்கட்டும். காதுல விழட்டும். ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு விழும்போது, அவங்களுக்கு அந்த ஒரு அவேர்னஸ் அவங்களுக்குள்ள இருக்கும். சோ அத நிச்சயமா நம்ம வந்து பண்ணியே ஆகணும். அப்படி இல்லைன்னா, நம்மளோட வருங்காலம் அப்படிங்கிறது ரொம்ப சீரழிக்கப்படும். சோ ஒண்ணுமே செய்யாம, தப்பே செய்யாம இப்ப ஏன்னா ஒரு குரூப் அப்படின்னும்போது அந்த குரூப்ல யாரெல்லாம் இருக்காங்களோ, அவன் பாவம் ஒண்ணுமே செஞ்சிருக்க மாட்டான். அவன் ஃபோன் நம்பர் அங்க போய் மாட்டிட்டு இருக்கும். அப்படியும் சோ இது எல்லாத்தையும் நம்ம கண்காணிக்கணும், பண்ணணும் அப்படின்னு நமது குழந்தைகளை முக்கியமா நாங்க போட்டுட்டே இருப்போம் பாருங்க நாங்க. சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கு. இப்போ ஏதோ கேன்சல் பண்ணியிருக்காரு. மழை அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு கணக்காட்சி ஐயா போட்டிருக்காரு. குழந்தைங்களை ஃபர்ஸ்ட் கொண்டு போய் அந்த வேதாத்திரிய சிந்தனைகள். ஏன்னா இவங்களுக்கு முக்கியமா என்ன தெரியல அப்படின்னா, காயக்கல்பம் மட்டும் கொடுத்துட்டோம். காயக்கல்பம் கொடுக்குறோம். காயக்கல்பம் கொடுக்கிற இடத்துல முக்கியமா சொல்லி கொடுக்கப்பட வேண்டிய ஒண்ணு காயகல்பத்துல என்ன? நமது ஜீவகாந்தம் இந்த புலன் வழியாக விரயம் செய்யப்படுகிறது அப்படிங்கிற ஒரு முக்கியமான தகவல் அதுதான். அதுலயும் இந்த பாலுணர்வில நம்ம ரொம்ப வந்து இதுவாகும் போது எவ்வளவு எல்லாம் கெடுதல் அப்படிங்கிறத பத்தி ஒரு டீப் இது கொடுக்கணும் அவங்களுக்கு. சோ அதை தயவு செஞ்சு அவர்களுக்கு அந்த காயகல்பத்தோட இத சொல்லி கொடுத்துட்டு இந்த உணர்வுகள் வரும். ஆனா அதை எப்படி பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த காயகல்பத்தை நல்லா சொல்லி கொடுத்துருங்க. கண்டிப்பா பக்கத்துல இருக்க மன்றங்களுக்கு எதுக்காவது அதுக்கப்புறம் நீங்க எல்லாருமே வந்து பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களோட பசங்களோட நட்பு வட்டாரம் எப்படி இருக்கு. ஏன்னா நட்பு ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல வந்து முக்கியமா கெடுக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா அதுதான். இப்ப நிறைய இடத்துல பாக்குறோம். நிறைய செய்திகள், நிறைய இது. இப்ப இது இந்த இந்த சம்பவங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதை நடத்துது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு அட்மினால ஒரு எத்தனை பேரோட லைஃப் இதாயிருக்கு. லாக்கர் ரூமா? என்னது இது லாக்கர் ரூம்? புரியவே இல்லை. பாய்ஸ் லாக்கர் ரூம்.
அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு வஸ்டம், அவ்வளவு வஸ்ட். சோ தயவு செஞ்சு வருங்கால சந்ததிகள் எல்லாருமே நம்ம குழந்தைங்க தானே இதெல்லாம், நம்ம குழந்தைங்க, நம்ம பேர குழந்தைங்க, நம்மளோட வருங்காலம் அது அடுத்த சந்ததியை உருவாக்குற இது அவங்க. சோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு நல்வழி காமிக்க வேண்டிய ஒரு முக்கியமான இடத்துல நம்ம எல்லாரும். சோ மத்த இடத்துல எல்லாம் என்ன சொன்னாலும் அதற்கு ஒரு பெருசா இருந்திருக்காது. ஆனா வேதாத்திரத்துல நிறைய அவங்களுக்கு அழகா கூட்டிட்டு வந்து மெடிடேஷன் கொடுத்து, அவங்களை கூட்டிட்டு வந்து கொடுத்து, அவங்களுக்கு நிறைய இந்த சிந்தனைகள் எல்லாம் அவங்களுக்கு நல்லா இது பண்ற மாதிரி, அப்புறம் முடிஞ்ச அளவு அவங்களுக்கு நல்ல மோட்டிவேஷன் எல்லாம் அவங்கள்ட்ட செல்ல 9 o'clock மேல தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. இன்னைக்கு நைட்டு 10 மணி 12 மணிக்கு அந்த போர்வைக்கு நடுவுல வச்சுக்கிட்டு இருக்க அத்தனை பசங்களோட வாழ்க்கையும் சீராதான் போயிட்டு இருக்கு. சீர்கெட்டு அது பாட்டுக்கு யாரோ சொன்ன மாதிரி என்ன சொல்றது, அந்த குடும்பமே கஷ்டப்பட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். அதனால இது எல்லாமே நம்ம சுதந்திரம் கொடுத்திருக்கோம். அந்த சுதந்திரத்தை குழந்தைங்களும் மிஸ்யூஸ் பண்ணாம இருக்கணுங்கிறத நம்ம தான் சொல்லி அவங்ககிட்ட இது பண்ணணும். சோ இது அத்தனையும் ரொம்ப முக்கியமான ஒரு இது. சோ ஏன்னா இப்ப அடுத்த ஜென்ரேஷன் எதை நோக்கி போகுதுன்னு அவங்களுக்கே தெரியல. எதுக்கு நம்ம போயிட்டு இருக்கோம், எங்க போயிட்டு இருக்கோம். ஏன்னா நம்மளே ரொம்ப லேட்டா நமக்கு இதெல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம எவ்வளவு நாள் நம்ம ஃபீல் பண்ணியிருக்கோம். இது முதலே கிடைச்சிருந்தா நம்ம கூட நல்லா நல்லா இதெல்லாம் இது பண்ணியிருக்கலாமே, இப்படியெல்லாம் இருந்திருக்கலாமே, குழந்தைகளை நல்ல குழந்தைகளாகவே நம்ம நம்ம எத்தனை டென்ஷன்ஸ்லயும் இல்லையும் தானே நம்மளோட கடைசியும் டெலிவரி எல்லாம் இருந்தது. இதெல்லாம் மாத்தணும் அப்படின்போது இப்ப ஐயா இந்த சில்ட்ரன்ஸ்க்கு கொடுக்குற மாதிரி ஒரு ஒரு செக்ஷன் இந்த அந்த கல்யாணம் பண்ணக்கூடிய ஏஜ்ல இருக்கவங்க, கல்யாணம் முடிஞ்ச அந்த ஒரு முடிஞ்ச உடப்ப முடிஞ்சவங்களை எல்லாரையும் கூப்பிட்ட ஒரு இது. பட் அவங்க எல்லாருமே வேலைக்கு போயிட்டு இருக்கவங்க போது எல்லாருக்கும் ஒரு சேர அத்தனை நாள் 3 நாள் 5 நாள் லீவ் கிடைக்குமான்னு தெரியாது. இருந்தாலும் ஐயாவாகட்டும் மத்தவங்களும் இந்த இந்த சப்ஜெக்ட கொஞ்சம் நல்லா பேசி அது எல்லா வீட்லயும் உங்க டீனேஜ் பசங்க இருக்க வீட்லயும் திருமணத்துக்கு தயாராகி நிற்கும் பெண்கள், ஆண்கள் பெண்கள் இருக்கும் வீட்லயும் அவங்களுக்கு போட்டு கேட்க வைங்க. நம்ம இதை கேளுன்னு சொன்னா இது இல்ல பரவாயில்ல, பர்சனலா நீ எனக்காக இதை ஒரு தடவை கேட்டுக்கலாம் அப்படின்னு ஏதோ ஒரு 10 கருத்துல 4 கருத்து அதுங்க காதுக்குள்ள போய் ஐயோ அப்படியா அப்படின்னு யோசிக்காதா. இப்போ ஏன் இந்த செய்தியே இந்த கிளாஸ்ல நான் சொல்லணும்னு நினைச்சேன்னு கேட்டீங்கன்னா, நிஜமாவே உங்களுக்கே தெரியாது இப்படியெல்லாம் கூட இருக்குமா. ஒரு குழந்தையோட கரியர் பாத்தீங்களா எப்படி போச்சுன்னு. அவ்வளவு நல்லா படிச்சு அவ்வளவு இதுவா இப்ப இப்ப இனி இருக்கிற அடுத்த சமுதாயத்துல இப்படியே இருந்தாங்கன்னா எதுவுமே நடக்காது. அவங்களோட ஒரு கேரக்டர் அவங்க அங்கதான் எடுத்து பாக்குறாங்க. அங்க எடுத்து பார்க்கும்போது பாவம் அந்த டீனேஜ் யாரோ அப்படி எல்லாம் சொல்லி கொடுத்து அதெல்லாம் பாக்குறதுக்கு தூண்டிட்டாங்க விடுங்க. அதை அப்படி விட்டுட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போகணுங்கிறத அவங்க யோசிக்கணும் கொஞ்சம். சரி பரவாயில்ல, அவனை கண்காணிக்கணும்ன்ற அந்த பயமே இனி அவன் பண்ண மாட்டான் அந்த தப்ப. அந்த ஒரு என்ன சொல்றது அந்த ஒரு இது கொடுக்கணும். கொடுக்காம திரும்ப அவனுக்கு இது ஒரு பெரிய பனிஷ்மெண்டா இருந்ததுன்னா நிறைய குழந்தைகள் பாவம் அதுல கஷ்டமாயிடும். அதனால அவங்க எல்லாருக்கும் இது ஒரு ஒரு முக்கியமான செய்தியா நான் சொல்றேன். நீங்க உங்க வீட்லயும் உங்க குடும்பங்கள்லயும் உங்க நட்பு வட்டாரங்கள்லயும் எல்லார்கிட்டையும் இதை சொல்லுங்க. சொல்லி அவங்களுக்கு போன் முடிஞ்ச அளவு போன்ங்கிறது நமக்கு ஒரு வரம். நிஜமாவே செல்போன்ங்கிறது ஒரு வரம். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா உலகத்தையும் கைக்குள்ள கொண்டு வந்துருச்சு. அப்படி எந்த நிமிஷம் வேணா இப்ப என் பொண்ணு அங்க இருக்கா, இந்த நிமிஷம் வேணா நான் கூப்பிட்டு நேரடியா அவ கூட வீடியோ கால்ல பேசலாம் பண்ணலாம். கேட்டா நான் அமெரிக்கால போய் பார்க்க முடியுமா? இதே ஒரு 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 30-40 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது? பார்க்க முடியுமா? ஒரு பேச முடியுமா? ஒரு லெட்டர் அது எப்ப வரும் எப்ப போகும் அப்படியெல்லாம் இந்த ட்ரங்க் கால் புக் பண்ணி எல்லாம் பேசணும். சோ எவ்வளவு ஈஸியா என்ன கருத்துக்கள் வேணுமோ என்ன வேணுமோ எது வேணுமோ அத்தனையும் கைக்குள்ள கொண்டு கொடுத்தது ஒரு வரம். ஆனா அதுவே ஒரு சாபம். எப்பன்னு கேட்டீங்கன்னா நீங்க தகாத முறையில் உபயோகப்படுத்தும் போது நீங்கள் அவர்களது வலையில் சிக்கிக் கொண்டீர்கள். அண்ட் நீங்கள் முழுமையாக கண்காணிக்கப்படுகிறீர்கள். எப்படி? வெறும் செல்லுனால மட்டும்தான். செல் நீங்க எப்படி யூஸ் பண்றீங்க, எவ்வளவு என்னென்ன யூஸ் பண்றீங்க, ஒரு நாளுக்கு உங்களோட இன்டர்வியூ எடுக்கிற இடத்துலலாம் இப்ப ரொம்ப அது இருக்கான். உங்களோட செல்லோட இதை பார்க்கும்போது இவங்களோட டைமிங்கை இவங்க எப்படி ஸ்பெண்ட் பண்றாங்கங்கறத கவனிக்கிறாங்க. சோ இதெல்லாம் நாளைக்கு உங்களுக்கு அது என்ன சொல்றது ஒரு ரெக்கார்ட் உங்களுக்கு. அதனால இது எல்லாத்தையும் மனசுல வச்சு எல்லாரும் யாரும் சொன்ன மாதிரி குழந்தைகளுக்கு நீங்க நல்லது சொல்லிக் கொடுங்க. கண்டிப்பா நியர்பை இருக்கிற அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ கட்டாயத்தின் பேர்ல அதை கொண்டு போய் அங்க விடுங்க. நமது குரு கண்டிப்பா நம்ம அந்த இடத்துல குழந்தைங்களை வாழ்த்திட்டு தான் வந்துருக்கோம். அந்த வாழ்த்துதல் அந்த குழந்தைங்களுக்கு கொஞ்சமாவது நம்ம குரு அவங்களை கொண்டு அவர் வழி நடத்துவார். ஏதாவது ஒரு மகான்களிடமோ குருக்களிடமோ குழந்தைங்களை ஒப்படைச்சிடுங்க. ஒப்படைச்சிட்டு அவங்க வழி நடத்தட்டும் அப்படிங்கிற இதோட நீங்க எப்பவுமே பசங்களுக்கு சொல்லி கொடுத்து வளருங்க. உங்களோட நட்பு வட்டாரத்துக்குள்ளேயே இதை சொல்லுங்க. அவங்க வேதாத்திரிக்குமே அவங்களுக்கு தெரியாதுங்க, அவங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காதுனாலும் இதையெல்லாம் சொல்லுங்க. இப்படி எல்லாம் இருக்கு, இதெல்லாம் இருந்ததுன்னா அந்த பசங்களுக்கு ஒரு நல்ல எண்ணங்களும் நல்ல இதுவும் ஆகிய தீட்சைகளும் தவங்களும் பண்ணும்போது அவங்களோட
மென்டல் ஃப்ரீக்வன்சி ரொம்ப கம்மியா இருக்கும். இந்த மாதிரி பசங்களோட சேராம அவங்க கொஞ்சம் இதுவா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கும். அடுத்த செக்ஷனுக்கு முடிஞ்ச அளவு உங்களால எத்தனை பேர் அனுப்ப முடியுதோ கொஞ்சம் அனுப்பி வைங்க. ஏன்னா இந்த இடத்துக்கு போயிட்டு வந்துட்டாங்கன்னா, ஏன்னா இப்ப நிஜமாவே அடியார்ல அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் அவங்க எல்லாம் ஸ்பீச் எல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல பசங்க எவ்வளவு தூரம் புரிஞ்சுக்கிட்டு எவ்வளவு அழகா பேசுறாங்க. ஒரு 2, 3 பசங்க பேசின வீடியோ எல்லாம் வந்திருந்தது. அருமையா. சோ அது அந்த 3, 4 நாள் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இதுதானே அது. அது லைஃப்ல கண்டிப்பா அந்த குரு இடத்துல போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு அனுப்புப்பார். நான்லாம் என் பொண்ண வெளியில அனுப்பும்போது அப்படிதான் வேண்டிட்டு அனுப்புனேன். கடவுளே குருவே நான் உன் கூட தான் அனுப்பி வச்சிருக்கேன். நீ இருக்கிற அவ கூடங்கிற இதுலதான். சாய்ராமோட தீவிர டிவோட்டி என் பொண்ணு. சாய்ராம் தான். அவளுக்கு எல்லாமே சாய்ராம் தான். ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி அவன் எங்க போய் நின்றாலும் அவளுக்கு ஒரு சாய்ராம் வந்து நிற்பாங்க. சோ அந்த மாதிரி அதனால ஏதாவது ஒரு இதுல அவங்கள வாழ்த்திட்டு இருங்க. பட் ரொம்ப ஃப்ரீடம் குடுக்குறேங்கிற பேர்ல குழந்தைங்கள நீங்களே கெடுத்துறாதீங்க. அவங்களுக்கு ஒரு இது குடுங்க. என்ன சொல்றது? ஒரு ஸ்ட்ரிக்ட்டா இருங்க ஒரு சில விஷயத்துல. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்னைக்கு இந்த கருத்து எனக்கு நான் வேற ஒரு பாலுணர்வு பத்தி பேசுறதுக்கு வந்தேன். பட் இந்த கருத்து வந்த உடனே எனக்கு இது கண்டிப்பா எல்லார்கிட்டயும் போய் சேர்க்கணும் அப்படிங்கறத மட்டும் எனக்கு இதுவா இருந்தது. வாழ்க வளமுடன்.